வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமலநாதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்றைய தினம் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைப்பு. ஜனாதிபதி ஊடக பிரிவின் முன்னாள் பணிப்பாளரால் புகைப்பட கலைஞருக்கு அச்சுறுத்தல். தீயணைப்பு வீரர்களின் விடுமுறை ரத்து. பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த பியூமாவுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை 50% ஆஃபருக்கு வழங்குகின்றனர். கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட். எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா, விசிட் விசா, பிசினஸ் மிக்ரேஷன், ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட், சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டூடெண்ட் விசா. நம்மை நாட வேண்டும். 100% வெற்றி, 31 வருட அனுபவம், 30,000-க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள், உலகளாவிய ரீதியில் 36 கிளைகள், அனைத்து விதமான குடியேற்ற விசாக்களும் சட்டத்தரணியால் முன்னெடுத்து தரப்படும். தொடர்புகளுக்கு கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 22, 2வது மாடி, மில் வீதி, வவுனியா. தொலைபேசி இலக்கம் 024588133, 07439434165. தலைமை காரியாலயம் கம்பஹா. நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம். தொடர்வன இலங்கை செய்திகள். நாடளாவிய ரீதியில் நாளை இடம்பெறவுள்ள பொது தேர்தலுக்கான வாக்குப்பட்டினையும் அதிகாரிகளையும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பும் செயற்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. அந்த வகையில் நுவரெலியா மாவட்டத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்டு 534 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப்பட்டிகள் இன்று காலை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட உத்தியோகத்தர்கள் மூலம் காமினி மத்திய மகா வித்தியாலயத்திலிருந்து வாகனங்கள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்டத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,5292 ஆகும். நுவரெலியா மாவட்டத்தில் 10,000 அரசு அதிகாரிகள் தேர்தல் கடமைகளில் ஈடுபட உள்ளதாகவும், சுமார் 650 வாகனங்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட உள்ளதாகவும், 2,500 போலீசார் மற்றும் ராணுவ அதிகாரிகள் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்கள் தெரிவித்துள்ளார். இதேவேளை வாக்கெண்ணும் மத்திய நிலையமாக நுவரெலியா காமினி மத்திய மகா வித்தியாலயமும், தேசிய கல்லூரி நுவரெலியா மாவட்டத்தில் மாவட்ட செயலகமும் வாக்கெண்ணும் மத்திய நிலையங்களாக செயற்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை காலை 7 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை வாக்களிப்பு நடைபெறும். எனவே பொதுமக்கள் தமது உரித்தான வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்குகளை உரிய நேர காலத்தில் செலுத்த வேண்டும் எனவும் நுவரெலியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி நந்தன கலப்பட தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக மட்டக்களப்பு இந்து கல்லூரி மத்திய வாக்கெண்ணும் நிலையத்திலிருந்து 442 வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பட்டிகள் இன்று காலை முதல் எடுத்துச் செல்லப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்குடா தொகுதியில் 123 வாக்களிப்பு நிலையங்களும், மட்டக்களப்பு தொகுதியில் 197 வாக்களிப்பு நிலையங்களும், பட்டிருப்பு தொகுதியில் 122 வாக்களிப்பு நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் 46 வாக்கெண்ணும் நிலையங்களில் வாக்கெண்ணும் பணிகள் நடைபெற உள்ளன. இதில் சாதாரண வாக்கெண்ணுவதற்காக 37 நிலையங்களும், தபால் மூல வாக்கெண்ணுவதற்காக 9 நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தல் கடமைகளுக்காக 6,750 அரசு உத்தியோகத்தர்களும், 1,917 போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் 87 விசேட கண்காணிப்பு போலீஸ் பிரிவினரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் MP M சுபியான் தெரிவித்துள்ளார். மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 4,49,686 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கெண்ணும் நிலையத்திலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லும் பணிகள் இன்று காலை ஆரம்பமானது. வாக்குப்பட்டியை ஏற்றியவாறு முதலாவது பேருந்து இன்று காலை 8:30 மணிக்கு புறப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன், யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லூசன் சூரியபண்டார் ஆகியோர் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். வன்னி தேர்தல் மாவட்டத்தில் உள்ள 387 வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் போலீசாரின் பாதுகாப்புடன் இன்று அனுப்பி வைக்கப்பட்டதாக வன்னி மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலரும் வவுனியா அரசு அதிபருமான PA சரச்சந்திர தெரிவித்துள்ளார்.
வவுனியாவில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் 387 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வவுனியாவில் 152, முல்லைத்தீவில் 137, மன்னாரில் 98 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த நிலையங்களுக்கு தேவையான வாக்குப்பட்டிகள், வாக்குச்சீட்டுகள், ஏனைய ஆவணங்கள் அந்த மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள மத்திய நிலையங்களுக்கு இன்று காலை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை வன்னி தேர்தல் மாவட்டத்தில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் 3,06,081 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர். அந்த வகையில் வவுனியாவில் 1,28,585 பேரும், முல்லைத்தீவில் 86,889 பேரும், மன்னாரில் 90,607 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தல் கடமைகளுக்காக வன்னியில் 4,995 அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் 3,898 போலீசார் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இதுவரை 107 தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வவுனியா மாவட்டத்தில் 50 முறைப்பாடுகளும், மன்னார் மாவட்டத்தில் 22 முறைப்பாடுகளும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 35 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. அவை சிறிய முறைப்பாடுகளாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் 2க்கு2 ஃப்ளோர் டைல்ஸ், 2க்கு1 வால் டைல்ஸ். உங்களுக்காக லங்கா டைல்ஸ் 2க்கு1 அளவிலான டைல்ஸ்களில் 40% பிரம்மாண்டமான விலைக்கழிவுடன். அதேபோன்று லங்கா டைல்ஸின் 2க்கு2 டைல்ஸ்கள் 40% பெரும் விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக். இலக்கம் 7, முதலாம் குறுக்கு தெரு, வவுனியா. தொடர்புகளுக்கு 07718534778. மாபெரும் விலைக்கழிவு. புகைப்பட கலைஞர் ஒருவர் தனக்கு ஜனாதிபதி ஊடக பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நாயகத்திடமிருந்து தொலைபேசி அழைப்பு மூலமாக அச்சுறுத்தல் வருவதாக முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து ஹகதுடுவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஜனாதிபதி ஊடக பிரிவில் இருந்து ட்ரோன் கேமரா உள்ளிட்ட பல பொருட்கள் காணாமல் போனதாக முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் ஜனாதிபதி ஊடக பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் காணாமல் போன உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது புகைப்பட கலைஞர் காணாமல் போன உபகரணங்கள் தொடர்பான தனக்கு தெரிந்த தகவல்களை வழங்குவதாக கூறியிருந்தார். மேலும் ஜனாதிபதி ஊடக பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நாயகத்திடமிருந்து தனக்கு அச்சுறுத்தல் வருவதாகவும் அந்த புகைப்பட கலைஞர் விசாரணையில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு கொழும்பு தீயணைப்பு சேவை திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களுக்கும் இன்று முதல் 15ஆம் தேதி வரை விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிராந்திய தீயணைப்பு அதிகாரி ரோகண நிசாந்த சேரநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி தீயணைப்பு சேவை திணைக்கள தலைமையகம் கெட்டியாவத்தை, கிராண்ட் பாஸ் வெள்ளவத்தை, கோட்டை மற்றும் மாதிவெல்ல உபநிலையங்களில் உள்ள சுமார் 300 ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிரதான வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் கொழும்பு ரோயல் மற்றும் DS சேரநாயக்க கல்லூரி மைதானங்களில் உபசேவை நிலையங்களுக்கு மேலதிகமாக 2 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 2 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 50 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் உயிர்காக்கும் 17 வாகனங்கள் எந்த நேரத்திலும் அனுப்பி வைக்க தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சேரநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று வீதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $287.95, விற்பனை பெறுமதி $296.97. ஸ்ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $365.72, விற்பனை பெறுமதி $380.16. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $304.33, விற்பனை பெறுமதி $317.19. சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $323.80, விற்பனை பெறுமதி $339.43. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $205.14, விற்பனை பெறுமதி $214.11. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $186.33, விற்பனை பெறுமதி $196.06. சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $213.49, விற்பனை பெறுமதி $223.70. ஜப்பானிய ஜென் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $1.85, விற்பனை பெறுமதி $1.92. பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த பியூமா என்று அழைக்கப்படும்
பியூமி ஹெஸ்திக என்பவரை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிமன்றம் இன்று புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளது. இவர் பிரபல போதைப்பொருள் கடத்தக்காரரும் பாதாள உலக கும்பலின் தலைவருமான குடு சலிந்து என்று அழைக்கப்படும் சலிந்து மல்சிக என்பவரின் முக்கிய உதவியாளர் ஒருவர் ஆவார். பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த பியூமா துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி அன்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 13 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கொக்கைன் போதைப்பொருளுடன் சியாரா லியோன் பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் அந்த நபரை தடுத்து வைத்து ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்திய நிலையில் அந்த நபர் 17 கொக்கையின் மாத்திரைகளை விழுங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 32 வயதுடைய சந்தேக நபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடத்தப்பட்ட கொக்கையின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட கொக்கையின் மாத்திரைகளுடன் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக போதைப்பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை 50% ஆஃபருக்கு வழங்குகின்றனர். கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட். எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா, விசிட் விசா, பிசினஸ் மிக்ரேஷன், ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட், சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டூடெண்ட் விசா. நம்மை நாட வேண்டும். 100% வெற்றி, 31 வருட அனுபவம், 30,000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள், உலகளாவிய ரீதியில் 36 கிளைகள், அனைத்து விதமான குடியேற்ற விசாக்களும் சட்டத்தரணியால் முன்னெடுத்து தரப்படும். தொடர்புகளுக்கு கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 22, 2வது மாடி, மில் வீதி, வவுனியா. தொலைபேசி இலக்கம் 074585133 07439434165. தலைமை காரியாலயம் கம்பஹா. நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம். தொடர்பான உலகச் செய்திகள். இந்திய தலைநகர் டெல்லியில் குளிர்காலம் தொடங்கியது முதலே காற்று மாசு அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் டெல்லியில் கடந்த சில நாட்களாக காற்று மாசு அதிகரித்துள்ளது. இந்திய மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரவுகளின்படி கடந்த 24 மணி நேரத்தில் டெல்லியில் காற்று தர குறியீடு AQI 366 பதிவாகியுள்ளது. காற்றின் தரம் மிகவும் மோசமான பிரிவில் இருந்ததால் பல்வேறு பகுதியில் இன்று புதன்கிழமை காலை அடர்ந்த மூடுபனி நிலவியது. இந்நிலையில் டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் காலை 8:30 மணிக்கு விமான ஓடுபாதையில் பார்வைத்திறன் 0 குறைந்ததால் ஒரு சில விமானங்கள் தரையிறங்காமல் திருப்பி விடப்பட்டன. இதனால் டெல்லியில் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆனந்த் விஹார் மற்றும் அயா நகர் ஆகிய 2 கண்காணிப்பு நிலையங்களில் காற்றின் தரம் கடுமையான பிரிவில் பதிவானதாக இந்திய மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. ஏர்சோ சைனா அல்லது ஜூஹாய் ஏர்சோ 2024 என்று அழைக்கப்படும் 15வது சீன சர்வதேச விமானம் மற்றும் விண்வெளி கண்காட்சி தெற்கு சீனாவின் குவாங்டோங் மாகாணத்தில் உள்ள ஜூஹாய் நகரில் இன்று ஆரம்பமாகி உள்ளது. சீன மக்கள் விடுதலை ராணுவ விமானப்படையின் தளபதி ஜெனரல் சாங் டிங்யூ ஆரம்ப விழாவில் உரையை நிகழ்த்தினார். தொடக்க விழாவில் பல்வேறு நாடுகளின் விமானப்படையைச் சேர்ந்த ராணுவ அதிகாரிகள் பங்கேற்று விமான சீர்பாட்டை பார்வையிட்டனர். அடுத்து வருவது விளையாட்டு செய்தி. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான நீல் மெக்கன்சி இலங்கை கிரிக்கெட் அணிக்கு குறுகிய கால பயிற்றுவிப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக தொடருக்கு முந்தைய முகாமில் பங்கேற்க நேற்று முன்தினம் இரவு தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்ட இலங்கை வீரர்கள் குழுவுடன் அவர் இணைந்து பணியாற்ற உள்ளார். இவர் இன்று முதல் 21ஆம் தேதி வரை இலங்கை வீரர்களுடன் இணைந்து பணியாற்றுவார். இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்களான தனஞ்சிய டி சில்வா, திமுத் கருணாரத்ன, ஏஞ்சலோ மெத்தியோஸ், தினேஷ் சந்திமால், லக்கிரகுமார, பிரபாத் ஜெயசூரிய, நிசான் பீரிஸ், மிலன் ரத்நாயக்க, ஹசுன் ராஜித, லசித் எம்புல்தேனிய உள்ளிட்ட 10 வீரர்கள் தற்போது தென்னாப்பிரிக்கா சென்று பயிற்சி முகாமில் பங்கேற்றுள்ளனர். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.
இதுதான்